கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனில் அன்பு கூறுவது எப்படி என்ற கேள்வியை தியானிப்போம். உதாரணத்துக்கு, ஏழையை ஒரு பணக்காரன் அன்பு கூறுகிறான். அதை எப்படி அவன் அன்பு கூறுவது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அந்த ஏழைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த பணக்காரன் ஏழையில் அன்பு கூறுகிறான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை செய்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி தம்முடைய அன்பை காட்டுகிறார்கள். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது இப்படி, பணக்காரர்கள் ஏழைகளை நேசிப்பது இப்படி. அதே மாதிரிதான் தேவனில் நாம் அன்பு கூறுவது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, சில பேர் சொல்லுகிறார்கள், காணிக்கை தசம பாகங்களை கொடுத்து தேவனில் அன்பு கூற வேண்டும் என்று. உண்மைதான், தேவராஜ்ய கட்டுமான பணிகளுக்கு பணமும் தேவைப்படுகிறது, கொடுப்பது நல்லது. ஆனால் கர்த்தர் அதை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆனாலும் அவருக்கு அது மிக பிடிக்குமா என்றால் இல்லை. அப்ப தேவனில் அன்பு கூறுவது எப்படி? அதான் வார வாரம் சர்ச்சுக்கு போறோனே, வார வாரம் சர்ச்சுக்கு போறோம், நல்லது. ஆனா தேவன் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டா பிரியப்பட்டுருவாரா? இல்லை. காலையில ஜெபிக்கிறேன், மாலையில ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், நல்லது, அப்படி செய்யணும். ஆனால் அப்படி நம்ம பைபிள் படிச்சு நம்ம ஜெபிச்ச உடனே தேவனில் அன்பு கூறுகிறோமா? தேவனில் அன்பு கூறாமலே இதெல்லாம் செய்ய முடியும். தேவனில் அன்பு கூறாமலே காணிக்கை கொடுக்க முடியும், தேவனில் அன்பு கூறாமலே பைபிள் படிக்க முடியும், சபைக்கு போக முடியும். அப்ப தேவனில் அன்பு கூறுகிறவன், உண்மையாய் அன்பு கூறுகிறவன் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று 1 யோவான் 5:3 பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமா, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோமானால் அதற்கு அடையாளம் என்னவென்றால், அவர் கற்பனைகளை, அவர் வார்த்தைகளை நாம் கைகொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாய் பார்த்தால், மனித திறமை ஆற்றல்களை கொண்டு தேவ வார்த்தைகளை ஃபாலோ பண்ண நினைச்சா முடியாது, அது பாரமா இருக்கும். ஆனால் இங்க பாரம் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம், கீழே இருக்கிற வசனத்துல பார்க்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்படி என்றால் என்ன? தேவனில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவர் வார்த்தையை கை கொள்ளணும். அவர் வார்த்தையை தான் நம் திறமை ஆற்றல்கள், நம் பலத்தை கொண்டு செய்ய முடியாதே. அப்ப எப்படிதான் செய்யறது? மறுபடியும் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன், சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருப்பானே, அவன் மறுபடியும் பிறக்கிறான். ஆவியில பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் மட்டும்தான் தேவ வார்த்தையை ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நம்முடைய உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலே ஒழிய தேவ வார்த்தைகளை கை கொள்ள முடியாது. தேவ வார்த்தைகளை கை கொண்டால் மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம். வெறும் வார்த்தையில விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வார்த்தைகளின்படி நடக்காமல் இருப்பது அது வீணான காரியம் அன்பானவர்களே. ஆகையால் தேவனில் அன்பு கூற அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். ஆனால் நம் சரீர திறமை முயற்சிகளை கொண்டு செய்ய முடியாது. நாம தேவனால் பிறந்தவர்களாய் இருந்தால் மட்டும்தான் தேவ வார்த்தைகளை கை கொள்ள முடியும், அன்பு கூற முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.